السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. அந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். துஆக்கள் கபூலாக கூடிய நேரங்கள் இருக்கின்றது, இடங்கள் இருக்கின்றது. இந்த நேரங்களிலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று நபி அவர்கள் பல நேரங்களை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதாவது தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அதே போன்று தொழுகையிலே சுஜூதிலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் கபூலாக கூடிய இடங்களை நமக்கு நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்போம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஓதிவிட்டு நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விடயத்தில் சிரமம் ஏற்படும் பொழுது நாம் இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் அதனை இலகுவாக மாற்றியமைக்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட அந்த துஆ, அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹ்லா. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹ்லா. யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.